ரீல்ஸ் வீடியோவில் மனைவியோடு பாசமாக போஸ் கொடுக்கும் இவரை பார்த்து அன்பான கணவன் பண்பான கணவன் என நினைத்துவிட வேண்டாம். இந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு சீரியஸ் முகம் மறைந்திருக்கிறது. கங்கா ஸ்நானம் செய்ய டெல்லியிலிருந்து மனைவியை அழைத்து வந்து பிரயாக்ராஜில் கருமாதி செய்துவிட்டு சென்றுள்ளார் இந்த கொடூர கணவன். ஆசையாய் பழகுவதைப் போல நடித்து 3 மாதங்களாக திட்டம் தீட்டி அப்பாவி மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறார் இந்த படுபாதகன். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் கடந்த மாதம் தொடங்கி வெகு விமரிசையாக நடந்து வருகிறது கும்பமேளா திருவிழா. 56 கோடிக்கும் மேல் பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் நீராடி உள்ளனர். அப்படி நீராட வந்த ஒரு நடுத்தர வயது தம்பதி பிரயாக்ராஜ் நகரில் உள்ள ஜூன்சி என்ற இடத்தில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருக்கிறார்கள். ஆனால் மறுநாள் இரவு வரை அந்த அறையிலிருந்து எந்த சத்தமும் கேட்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த விடுதி ஊழியர்கள் அந்த அறையின் கதவை தட்டி உள்ளனர். நீண்ட நேரமாகியும் திறக்காததால் மாற்று சாவி போட்டு உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அப்போது அவர்கள் கண்ட காட்சி மிரள வைத்திருக்கிறது. அறையின் பாத்ரூமில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் கழுத்தறுத்து இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்திருக்கிறார். உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பெண்ணின் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அந்த பெண் ஒரு ஆணுடன் வந்ததாகவும் ஆனால் அவர் யாருக்கும் தெரியாமல் எஸ்கேப் ஆனதும் தெரிய வந்தது. மேலும் கும்பமேளாவுக்கு வந்தவர்கள் என்பதால் விடுதி உரிமையாளர் அவர்களிடம் அடையாள அட்டை வாங்காமல் தங்க அனுமதித்திருக்கிறார். இதனால் அவர்கள் யார் என்பதை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் அந்த பெண்ணுடன் வந்த நபரை வலை வீசி தேடி இருக்கிறார்கள். மேலும் அந்த பெண்ணின் புகைப்படத்தையும் பிரயாக்ராஜ் முழுக்க பிரிண்ட் எடுத்து ஒட்டி உள்ளனர். அந்த போஸ்டர் அந்த பெண்ணின் உறவினர் ஒருவரின் கண்ணில் பட்டிருக்கிறது. உடனே போலீசாரிடம் மொத்த தகவலையும் கூறி சடலத்தை அடையாளம் கண்டு உறுதி செய்திருக்கிறார். கொல்லப்பட்டவர் மீனாட்சி, 45 வயதாகிறது. டெல்லி திரிலோக்புரியைச் சேர்ந்தவர். இவரது கணவன் அசோக் குமார் துப்புரவு பணியாளர். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்கிறார். கடந்த 18ஆம் தேதி டெல்லியிலிருந்து புனித நீராடுவதற்காக கணவர் அசோக் குமாருடன் வந்த மீனாட்சி இப்படி கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்.